அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதே மாதிரி இந்த மீன ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள்லாம் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்க இவங்களுடைய குணம் என்ன, இவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைப்போகுது, அதே மாதிரி நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடியது பொதுவாக என்னென்னா, இந்த நாளாவது நமக்கு நல்ல நாளாக இருக்கா, இந்த வாரமாவது நம்ம நல்ல வாரமாக இருக்க போகுதா, அல்லது இந்த மாதமாவது நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். அதுக்காக தான் இந்த வீடியோலாம். உங்களுடைய நாட்கள் எப்படி அமைப்போகுது, இந்த மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமையப்போகுது, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த மீனராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. என்ன மாதிரின்னு மீனராசிக்காரங்கள்லாம் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. மீனராசியில் பிறந்தவங்க இலகிய குணம் உடையவங்களாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க இந்த மீன ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே மற்றவர்கள் சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னும், மற்றவர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடைய சுக துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்குள்ளே மறைத்து வைத்துக்கவே மாட்டாங்க. அதை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. மற்றவர்களை போல் சமயத்திற்கு ஏற்றாற் போல் மாறும் குணம் உடையவங்களாக தான் மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கெட்ட விஷயங்களுக்கு சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுவாங்க. இது தாண்டா நல்லது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னு சரின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்கெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா, இதெல்லாம் நல்லது, இதை தான் சாப்பிட்ணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அந்த குழந்தைங்க அதே மாதிரி கேட்டு செய்யும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்களும் சிறு பிள்ளைத்தனமாக எல்லா விஷயத்துலையும் சீக்கிரம் போய் மாட்டிக்குவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதேமாதிரி மீனராசிக்காரங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இடத்தை அறிந்து இதமாக பதமாகவும் நடந்து கொள்ளக்கூடியங்க. இவங்க எதையுமே திட்டமிட்டு செய்வாங்க. மீனராசிக்காரங்களுக்கு சற்று பயந்த சுபாவம் அதிகமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு ஒருவரிடம் பழகுறாங்களோ அந்த அளவுக்கு விரைவாக அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மீன ராசிக்காரங்க தனக்குத்தானே தீமை செஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க. ஏதாவது போய் நல்லது செய்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி போவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நல்லதாக முடியுதோ இல்லையோ இவங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அடிக்கடி வீண் வாதங்கள்லையும் தலையிட்டு ஏதாவது ஒரு வன்பு சண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, அவனுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. கடைசியில் இவங்களுக்கே அந்த பிரச்சனை ஆபத்தாக முடிஞ்சிடும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் புதன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அடுத்த 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, ஜூலை 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி அன்று செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி அன்று சூரியன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்க போகுது, தான் முடித்த முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு பிடிவாத குணமாக இருக்கக்கூடிய இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அலசி ஆராய மாட்டாங்க. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய மனோதைரியம் அதிகரித்து காணப்படும்.
ஏற்படும். பயன்தரும் காரியங்களில் கொஞ்சம் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் உயரும் நாட்களாக தான் இந்த 30 நாட்களும் அமைந்திருக்கு. வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கைகூடி வரப்போகுது. பயணங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வரப்போகிறீங்க. எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்தவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். லாபம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் இந்த டைமில் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய லாபமும் அதிகரிக்க போகுது. வியாபாரத்தில் உங்களுடைய புதிய சிந்தனை, அந்த புதிய சிந்தனை மூலிமா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதேமாரி நல்ல ஒரு லாபமும் வரப்போகுது. அரசாங்கத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் வேலை பளு குறைவாகவே இருக்கும். திடீர்னு சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ யாராவது கொடுப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பயனற்ற வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயலால் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இனிப்பான செய்தி வரப்போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எண்ணியபடி செயல்கள் அனைத்துமே நடக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த 30 நாட்களுமே இருக்குது. நண்பர்கள் மூலிமாவும் உங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் எங்கேயாவது வெளியில் போவீங்க. அதே மாதிரி விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைய போகுது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அதேமாரி பெண்களுக்கு மனம் துணிச்சலாக செயல்படுவீங்க. மனம் துணிச்சலாக செயல்படுறதுனால உங்களுடைய வெற்றி உங்கள் பக்கத்திலே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்டபடி எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்க போகுது. நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், இதனா வரைக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் இனி உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி புதிய பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அரசியலில் இருக்கவங்க அடுத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிருங்க. அப்படி தவிர்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்வீங்க. அந்த பயணங்களும் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக தான் அமைய போகுது. எதுலேயுமே இந்த டைமை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிதானம் பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. மாணவர்கள் பாடங்களை வேகமாக படிக்கிறவங்க. வேகமாக படிக்கிறதுனாலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது. அதே மாதிரி பாடங்களை அன்னன்னைக்கு படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதம்லாம் உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி பழகுங்க. அவர்களுடைய நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க. அப்படி உங்களுடைய கூடுதலாக அக்கறை செலுத்துறதன் மூலிமா நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வீண் அலைச்சலும் உங்களுடைய காரியத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க போகுது. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலிமா வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கவனமாக இருங்க. நேரம் தவறாமல் உணவு உண்றது ரொம்பவும் முக்கியம். உங்களுடைய காரியத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது சகஜமாக பேசி பழக்கிறது ரொம்பவும் நல்லது. பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்த 30 நாளும் ரொம்ப உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைய போகுது.
பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை செலவு செய்கிறதுல தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நிம்மதியற்ற சூழ்நிலையும் சரியாகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். மனதுக்கும் நிம்மதியான ஒரு சூழ்நிலை நடக்க இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ஜூலை 14, 15, 16ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். தேங்க்யூ.